ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ளே தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2025 செப்டம்பர் மாதத்தில் பிரச்சனை, போராட்டம், கவலை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எந்த விஷயத்துக்காக பயன்படுத்துகிறீங்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நினச்சிக்கிருக்கீங்களோ, எப்படா இதை சமாளிக்கலாம், எப்படி இதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த கோச்சார கிரகங்களாகிய அத்தனை விதமான கிரகங்களும், உங்களுடைய சுய ஜாதகங்கிறது வேறு, ஓகேவா? அதை தவிர்த்து இந்த கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ஒரு என்ன சொல்லணும்னா, ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பரவாயில்ல, நம்ம சமாளிச்சிட்டோம், நமக்கும் சில நல்ல விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிற செயல்பாடுகளை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்க போகுது. அதே போல் கன்னி ராசியில் உண்மையான அன்பு வச்சு, பாசம் வச்சு, அக்கறையுடன் இருந்த அன்பான காதலாக இருந்தாலும் சரி, அதே போல் உண்மையான அன்பு வச்சு பாசமாக இருந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, அது இப்போ ஒரு சின்ன பிரிவை சந்திச்சிருக்கும், சின்ன ஒரு விலகலை ஏற்படுத்தியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40% கன்னிராசினியர்களுக்கு இந்த அழுத்தம், இந்த போராட்டம், இந்த பிரிவினால் கூட வந்திருக்கும். என்ன பண்ணனே தெரியல, எப்படா நம்மளை இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டவங்க ஏன் நம்மளை ஏமாத்துனாங்க, நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்குன்னு தானே காட்டினாங்க, ஏன் நம்மளை ஏமாத்துனாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு தாக்கமும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். அப்போ அந்த கடந்த காலங்களுடைய மறக்க முடியாத செயல்கள், அவங்கள பலபடியும் பேச வைக்கணும். ஒரு தடவையாச்சும் நம்மகிட்ட பேசிட மாட்டாங்களா, இல்லை பிரிஞ்சு போனதுக்கான காரணத்தையாக சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உறுதியாக இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அது காதலாக இருந்தாலும் சரி, திருமணம் முடித்த உறவாக இருந்தாலும் சரி, மீண்டும் இணைவதற்கான சூழ்நிலைகள், அமைப்புகள் உண்டு என்பதை சொல்லலாம். நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவழிக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிடுவேன், ஆனால் என் குழந்தையோட ஆரோக்கியத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உறுதியாக உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது என்பது உண்மை. சரி, இவ்வளோ முன்னேற்றங்கள், மகிழ்ச்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லா விஷயமும் எதை நோக்கி பயணிக்குது? உறவாக இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்து தான் இருக்குது. அப்போ பணம் எப்படி கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, உறுதியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது எவ்வளோ தொகையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான இந்த மாதத்தின் தேவைன்னு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த தொகை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.
ஆனால் கிடைக்கிற தொகையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். அதான் முக்கியம். ஓகே, ஒரு பணம் வருது அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு சின்ன தொகையாக எடுத்து வச்சு பழகணும். நீங்கள் அப்படி எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே அன்னதான பிரபு மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்றீங்க. அக்கா கேட்டால் கொடுத்துறீங்க, தங்கச்சி கேட்டால் கொடுத்துறீங்க, தம்பி கேட்டால் கொடுத்துறீங்க, அண்ணன் கேட்டால் கொடுத்துறீங்க, யார் கேட்டாலும் நண்பன் கேட்டால் உடனே கொடுத்துறீங்க. அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்க, ஐயோ இப்போ நமக்கு இல்லையே, நம்மளுடைய குடும்பத்துக்காக இல்லையே அப்படிங்கிற ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ இந்த கவலையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதம் முதல் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்முடைய அன்பு கன்னி ராசிக்காரர்கள் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி, உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு, உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றவாறு, உங்களுடைய இயக்கத்துக்கு ஏற்றவாறு என்ன வருமானம் வருதோ அதில் குறைஞ்சது ஒரு 10% உங்களுடைய சேமிப்புக்காக எடுத்து வைப்பேன்னு சொல்லி நீங்கள் சேமித்து வச்சு பாருங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்களா, பணம் பணத்தோடு தான் சேரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்கள் சேமித்து வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பண புழக்க வழக்கங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே செலவழிச்சிங்கன்னா அது என்ன சொல்கிறதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கை ஓட்டக்கை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் போது அந்த பணம் இல்லைங்கும் போது தான் வருத்தப்படுவீங்க. நம்ம இருந்த பணத்தை அங்கே கொடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. இந்த கனவு மனை ஒற்றுமையில் மேக்ஸிமம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏங்க, என்ன உழைச்ச காசை ஃபுல்லாக நீ இப்படி அன்னதானம் பண்ணிட்டு நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் மனைவி கேட்கலாம். அல்லது மனைவி வேலை பார்க்குறாங்க, மனைவி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா என்னமா காசை வச்சுருக்க அப்படின்னு கணவன் கேட்கணும். அப்போ இந்த 2 இடங்களில் தான் விவாதங்கள் அதிகமாக வரும் உங்களுக்கு. சுக்கிரன் இங்கே நீசமாறார் பார்த்தீங்களா உங்களுடைய கன்னிராசியில். ஸோ அப்போ இந்த விவாதங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் எங்கே வருது? இந்த பொருளாதார விஷயங்கள் நோக்கி தான் வருது. இப்போ நீ கரெக்டாக கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் சேமிப்புக்காக எடுத்து வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உறுதியாக உங்களுக்கு இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானம் தான் அந்த கன்னி ராசி. அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த ராசி அன்பர்கள் 3 நட்சத்திர அன்பர்கள், உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள், அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே எப்போதுமே ஒரு கடன் அப்படின்ற ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்ல இந்த கன்னி ராசி அன்பர்கள் இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்னா கடன் இருக்கும், இல்ல நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் பத்தி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. எப்போதுமே வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவர்களுக்கு எதிரிகளே கிடையாது. இவர்களை பார்த்தாதான் எல்லாருமே பயந்து நடுங்குவாங்களே தவிர இவர்களுக்குன்னு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உடல் நலன், அடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு திறமை எல்லாமே இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா எந்த இடத்துல எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு ஈஸியாக விரைவாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நம்ம கன்னி ராசி என்பவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்களை பார்த்து எல்லாருமே பயப்படத்தானே செய்யணும். அந்த அளவுக்கு இந்த ராசி என்பவர்களுக்கு ஒரு எதிரிகள் தொந்தரவு இருக்காது. ஆனா வளர வளர பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வயதுக்கு மேல இவர்களுடைய குடும்ப உறவுகளோ, அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய நண்பர்களோ மிகப்பெரிய அளவுக்கு எதிரியா மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இவர்களுக்கு வேலை செய்யறதுக்கே பிடிக்காது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எப்போதுமே நம்ம தொழில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். இன்னொருத்தர்கிட்ட போய் அடிமையா இருக்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே கிடையவே கிடையாது. ஏதாவது ஒண்ணு புதுசா கிரியேட்டிவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு புதிதான ஒரு விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை கொடுக்கும். இந்த செப்டம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். யார் யாரெல்லாம் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க, அதாவது ஒரு 15 வயதுல இருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பு விஷயத்துல இருக்கக்கூடியவர்கள், கல்லூரி, பள்ளி, அடுத்து மேற்படிப்பு, இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி மிகுந்த காலமாக இருக்கும். உங்களுடைய
ஒரு அந்த அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ்ல நீங்க தான் நல்ல ஒரு திறமைசாலிகளாக மதிக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், ரொம்ப போல்டா சில வேலைகளாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து தன்னம்பிக்கைன்றது அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காதல் போன்ற விவகாரங்கள்லாம் நிறைய ஒரு மன வலிகளை கொடுத்துருக்கும். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வரக்கூடிய ஒரு நேரம். நமக்கு இந்த மாதிரியான சவகாசமே வேண்டாம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் போன்ற விஷயத்துல இருந்து நீங்க வெளியேறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஏன் மேடம் மனசுல ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க, நாங்களே ரொம்ப பிரச்சனையில இருக்கிறோம், இதுல வேற அதை வேற உதறி தள்ளிட்டு வரணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரியாக எல்லாம் கேள்விகள் மனதுல ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. அப்படி கிடையாது. உங்களுக்கு சில வளர்ச்சிகள் வேணும் அப்படின்ற பட்சத்துல இதை உதறி தள்ளக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கு. இந்த காதல் போன்ற விவகாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதுனால அந்த வளர்ச்சியை எப்படி நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு அதற்குண்டான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நாங்க உங்களுக்காக இது செய்யறோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம்னா சைலண்ட் பார்ட்னரா இருக்கிறேன், இந்த மாதிரியாக பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அது உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம், உங்களுடைய உறவுகள் கூட இருக்கலாம், இல்ல உங்களுடைய திறமையை அங்கீகாரம் செய்யக்கூடிய சில உங்களுடைய அலுவலக நண்பர்கள் கூட இருக்கலாம். இந்த மாதிரியாக அந்த சுய தொழில் பண்ணுவதற்கு உண்டான எல்லா ஒரு வசதி வாய்ப்புகளும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில மிகவும் ஒரு ரொம்ப கவனத்தோட நடக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்ததுனால எப்ப பார்த்தாலும் உங்களுடைய உத்தியோகத்துல ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நம்மளுக்கு வேலை போகுமோ, நம்ம தேவையில்லாம தவறு செய்து வேலையை விட்டு வெளியில வந்துருவோமோ, நம்மளை வேலையை விட்டு வெளியில தூக்கிடுவாங்களோ, இப்படிலாம் ஒரு பதட்டம் அதிகமாக இருந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த செப்டம்பர் மாதம். இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய குடும்பங்களை நல்ல ஒரு மதிப்பா சமுதாயத்துல கொண்டு வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அஸ்தத்துக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பின்னடைவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தாயாரினுடைய ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கும். அடுத்து அந்த தாயாரினுடைய உடல் நலன்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதுல ஒரு மருத்துவ ஆலோசனை நல்லா கிடைக்கும். அதுல இருந்து ஒரு நல்ல வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல உங்களுக்கு நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே 100% அப்படியே நடக்கும். யார் வேலையில இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் செய்றீங்கன்னா நல்ல வளர்ச்சி, வேலை கல்வியில உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, இப்படி எல்லாமே உங்களுக்கு 100% நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு கெடுதலான தசாபுத்தி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தியில பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை, சனி புத்தி, அடுத்து பாத்தீங்கன்னா ராகு திசை உங்களுக்கு புதன் புத்தி, அடுத்து புதன் திசை உங்களுக்கு கேது புத்தி, இந்த மாதிரியாக எல்லாம் இந்த கோச்சார கிரகங்களினுடைய அமைப்பை விட அந்த தசாபுத்திகள் மோசமான ஒரு கெடுபலன்களை கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உறவுகளினுடைய
முறிவுகள், அதாவது பிரிவுகள்ன்றது அதிகமாகும். அடுத்து உங்களுடைய பேச்சை யாருமே கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல தேவையில்லாத கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் இந்த கெடுதலான தசாபுத்திகள் கொடுக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.